ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் 9, 2026. ஆழமான தவத்தினால் முழுமை நிலையை அடைந்த அலௌகீக தந்தை பிரம்மா பாபாவின் குழந்தைகள் நாம். அவர் கர்மாதீத நிலை அடைந்தார். அனைத்து குணங்களாலும் நிரம்ப பெற்றிருந்தார். அனைத்து சக்திகளாலும் நிரம்ப பெற்றார். சதா விலகியவராக, ஆசைகளற்றவராக, பற்றுதலற்றவராக ஆகிவிட்டார். அதன் காரணமாக சதா காலத்திற்கு இறைவனின் உதவியாளராக ஆகிவிட்டார். இறைவனுடைய உயர்ந்த காரியத்தில் முழுமையான உதவியாளராக ஆகிவிட்டார். அவ்யக்த ரூபத்திலும் கூட அவர் பரம தந்தையின் உதவியாளராக இருக்கின்றார். அவர் மூலமாக இந்த படைப்பின் மாற்றத்தினுடைய காரியத்தை, ஆத்மாக்களுக்கு சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை கொடுத்து பரிபாலனை செய்யும் காரியத்தை, பக்த ஆத்மாக்களின் மன விருப்பங்களை பூர்த்தி செய்யும் காரியத்தை, அப்படிப்பட்ட தனது தெய்வீக காரியத்தை செய்வித்துக் கொண்டிருக்கின்றார். பாப்தாதா தாய் தந்தை என்ற ரூபத்தில் நம் அனைவரையும் மிகுந்த பரிபாலனை செய்திருக்கிறார்கள். அதே போன்று நாமும் எவ்வாறு பிறரை பாலனை செய்வது என்று நமக்கு கற்பித்திருக்கிறார்கள். எந்த மனிதரிடம் பிறரை பரிபாலனை செய்யும் சம்ஸ்காரம் இருக்குமோ அது அவரது அரசாளும் லட்சணமாகும். அப்படிப்பட்ட மனிதர்தான் ராஜ பதவியை அடைகின்றார். எந்த ஆத்மாக்கள் பிறரை நன்றாக கவனித்துக் கொள்கிறார்களோ, பிறருக்கு சுகமளிக்கிறார்களோ, யார் பிறருடைய துக்கங்களை அழிக்கிறார்களோ, யார் மிகுந்த கருணை உள்ளம் கொண்டவர்களோ அவர்கள்தான் ராஜ்ய பதவிக்கு அதிகாரியாக ஆகிறார்கள். நாமும் நமது தாய் தந்தையை பின்பற்றி அனைவரையும் பரிபாலனை செய்வோம். எவ்வாறு பிரம்மா பாபா தாய் தந்தையாகி அனைவரையும் பரிபாலனை செய்தார், ஸ்தூலமாகவும் பாலனை செய்தார், சூக்ஷ்மமாகவும் செய்தார். இரண்டு விதமான பாலனைகளுக்கும் தனிப்பட்ட மகத்துவம் இருக்கிறது. உலகில் கூட நம் வீட்டிற்கு யாராவது விருந்தினர் வருகிறார் என்றால் நாம் அவர்களை எவ்வாறு உபசரிக்கின்றோம், அதே போன்று ஆன்மீக ரீதியாகவும் நமது வாசலுக்கு யாரோ அமைதியை வேண்டி வருகிறார் என்றால் அவருக்கு நம்மால் அமைதியை வழங்க முடிய வேண்டும். அதே போன்று ஒருவர் தடைகளால் பீடிக்கப்பட்டு பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு நம்மிடம் வருகிறார் என்றால் நாம் தடைகளை அழிப்பவராகி அவரது பிரச்சனைகளை அழிக்கவும் வேண்டும். மேலும் அவ்வாறு பிரச்சனைகளை அழிப்பதற்கான விதிமுறையும் கூற முடிய வேண்டும். நமது உயர்ந்த அதிர்வலைகள்தாம் அனைத்திலும் பெரிய பாலனையாகும். ஒருவர் மிகுந்த துக்கத்தோடு நம்மிடம் வருகிறார். நமது அதிர்வலைகளால், நமது 2 நல்ல வார்த்தைகளால் அவரது துக்கம் விலகிவிடுகிறது என்றால் அது நாம் செய்யும் மிக உயர்ந்த பாலனையாகும். எனவே பிற ஆத்மாக்களை பரிபாலனை செய்வதற்காக நாம் தன்னைத்தான் தூய்மைத்தன்மை, அமைதி, மகிழ்ச்சி, அன்பு ஆகிய பொக்கிஷங்களால் தன்னைத்தான் நிரப்பிக்கொள்வோம். எந்தளவிற்கு நாம் பதற்றங்களிலிருந்து விடுபட்டு இருப்போமோ, எந்தளவிற்கு நாம் மகிழ்ச்சியாக இருப்போமோ, எந்தளவிற்கு யோக நிலையில் நிலைத்திருப்போமோ, எந்தளவிற்கு நாம் ஞானத்தின் உயர்ந்த சிந்தனையில் மூழ்கியிருப்போமோ, சுயமரியாதையில் நிலைத்திருப்போமோ, அசரீரி பயிற்சி செய்து கொண்டே இருப்போமோ, சுப பாவனைகளால் நிறைந்திருப்போமோ, அந்த நம் மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் சகஜமாக பாலனை நடந்து கொண்டே இருக்கும். எனவே உலகத்தவரை பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்க வேண்டிய பகவானுடைய குழந்தைகள் நாம். அப்படிப்பட்ட நாம் பாபாவின் மகா வாக்கியத்தை நினைவு செய்வோம். எதுவரையிலும் நீங்கள் பிற ஆத்மாக்களை துக்கங்களிலிருந்து விடுவிக்கவில்லையோ அதுவரையிலும் நீங்கள் வீடு திரும்ப முடியாது. எனவே மிகப்பெரிய காரியத்தை பகவான் நமக்கு ஒப்படைத்திருக்கிறார். அனைத்து ஆத்மாக்களையும் ஆன்மீக ரீதியாக பரிபாலனை செய்து பாபாவின் இந்த காரியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். எனவே இன்று முழு நாளும் நாம் மிக நன்றாக பயிற்சி செய்வோம். எனது தாய் தந்தையை போன்றே நான் மாஸ்டர் பரிபாலனை செய்பவனாவேன். நான் எனது உயர்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்து அனைத்து ஆத்மாக்களையும் பரிபாலனை செய்ய வேண்டும். நான் பூர்வீகமான ஆத்மா ஆவேன். பூர்வீகமான ஆத்மாதான் அனைவரையும் பாலனை செய்ய வேண்டும். முழு நாளும் இந்த சுயமரியாதையை நினைவு செய்வோம். மேலும் பாபாவின் வரதான கரம் என் தலை மீது இருக்கின்றது என்று அனுபவம் செய்வோம்.
ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு முறை பாபாவின் திருஷ்டி பெறுவோம். அவரது வரமளிக்கும் கரம் தலைமீது இருப்பதை அனுபவம் செய்வோம். மேலும் தன்னைத்தான் ஈஸ்வரிய அதிர்வலைகளால் நிரந்தரமாக நிரப்பிக்கொண்டே இருப்போம். எனவே வாருங்கள், இன்றைய நாளை பரமாத்ம அதிர்வலைகளில் கழிப்போம். ஓம் சாந்தி.